நன்றி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை மனதின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுத்தா அது தரும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளவிடவே முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நன்றி சொல்ல தெரியல அப்படின்னா பெரிய விஷயங்கள்லையும் நன்றி சொல்ல முடியாது என்கிறது ஈஸ்தானிய பழமொழி. நன்றி சொல்வதற்கு இந்த உலகத்துல நிறைய வழிகள் இருக்குது. என்னென்ன வழின்னு பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். நான் சொல்லும் இந்த கருத்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வார்த்தைகளால நன்றி சொல்வதை விட செயல்களால நன்றி சொல்வது சிறந்தது, வலிமையானது. 1. கணவனாக இருந்தா லீவு நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ வீட்டு வேலைகள்ல உதவியா இருப்பது, ட்ரெஸ்ஸுகளை அயன் பண்ணி தருவது, இந்த மாதிரியான சின்ன சின்ன செய்கைகளை செய்து நன்றி தெரிவிக்கலாம். 2. நன்றி சொல்லும் மனசு இருந்தா 4 திசைகளிலும் உறவுகள் விரியும். 3. மற்றவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அதனால நமக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளங்களுக்கு நமது நன்றி உணர்வை வாழ்நாள் முழுவதும் தெரிவித்து கொண்டே இருக்கலாம். திருவள்ளுவர் திருக்குறள்ல நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.